வர்ற ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ணன் வந்து நிறைய திட்டங்கள் வகுச்சிருக்காரு. அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மக்களும் நடந்து புரிஞ்சு இருந்துக்கிட்டாலே போதும். மெயினாக இந்த ஓசின்னு சொல்லி இந்த திராவிட கட்சியில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஸ்டாலின் தான் சொல்லி விட்டாராமே, சரி பரவாயில்ல விஜய் ஆட்சி அமைச்சுக்கிறட்டும், போய் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட்கிட்டையும் பிசிகே கிட்டையும் சொன்னதா சொல்றாங்க. நாங்க யாரோட தயவுலையும் வந்து நாங்க இண்டிபெண்டன்ட், வி ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டின்னு அவர் சிபிஎம்ஏ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவர் சொன்னா என்ன சொல்லலைன்னா என்ன? இப்போ என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிபிஎம் சரி விசிகாவும் சரி தன்னோட ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக சரியான அமைச்சரவையோ ஏதோ அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக நல்லாட்சி நடக்கும். இந்த திராவிட கட்சி ஆட்சி மாதிரி இருக்காமல் நம்ம அண்ணனோட ஆட்சி வரலாறு காண அளவுக்கு பேசும். அவர் எம்ஜிஆர் வந்து 30% ஓட்டு வாங்கியிருந்தார். நம்ம அண்ணன் 34.5% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இது வரலாறு மிக்க சாதனை. எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி வாங்கினா கிடையாது, ஃபஸ்ட் டைம். ஆனால் இப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம், நம்பிக்கையாக இருந்தோம். ஆனால் நிறைய இடத்துல ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 30 வருவார் 40 வருவார். ஸ்டார்டிங்லேருந்து அவர் அண்ணன் மட்டுமே பெரம்பூர் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. வேறு பக்கத்தில் உள்ளவங்களாம் நிற்க கூட முடியாது.